பேங்க்ல லோன் வாங்குற நிறைய பேர் பண்ற தப்பு என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா? நம்ம ஒரு பேங்க்ல போயிட்டு லோன் வாங்கியிருப்போம். அந்த ஒரு லோனையும் அவங்க சொன்ன டேட்டுக்குள்ள கட்டி முடிச்சிருப்போம். இப்போ நம்ம என்ன நினைப்போம்? அவ்வளவுதான், லோனை கட்டி முடிச்சிட்டோம்ல அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துருவோம். ஆனா ஒரு 2 நாள் கழிச்சு உங்களுக்கு ஒரு போன் வருது, நீங்க இன்னும் 1 லட்ச ரூபா உங்களுடைய லோனை கட்டாம இருக்கீங்க, அதை சீக்கிரம் வந்து கட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப நீங்க அந்த இடத்துல என்ன யோசிப்பீங்க? லோனை தான் வட்டியோட சேர்த்து கட்டிட்டோமே, இதுக்கப்புறம் எதுக்காக கால் வருது அப்படின்னு நீங்க யோசிப்பீங்களா? இந்த மாதிரியான பிரச்சனைகளை எல்லாம் நீங்க எதிர்காலத்துல சந்திக்க கூடாது அப்படின்னு சொன்னா ஒரு 4 டாக்குமெண்ட்டை நீங்க லோன் கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் பேங்க்ல இருந்து வாங்கினா அது என்னென்னன்றதை தெரிஞ்சுக்கோங்க. முதல் டாக்குமெண்ட் நோ அப்ஜெக்ஷன் சர்டிபிகேட், NOC அப்படிங்கிறது. நீங்க அந்த பேங்க்ல லோன் வாங்குனீங்க, அந்த லோனை முழுசா கட்டிட்டீங்க அப்படின்னு சொல்லி பேங்கே உங்களுக்கு கொடுக்குற ஒரு சர்டிஃபைட் காப்பி தான் அது. ரெண்டாவது லோன் க்ளோஷர் லெட்டர் அப்படிங்கிறது. இதை பொறுத்த வரைக்கும் நீங்க பேங்க்ல வாங்கின லோனை முழுசா கட்டி முடிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேங்க் உங்களுக்கு தர 2வது எவிடன்ஸ் இது. மூணாவது ஃபைனல் ரீபேமெண்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது. இதை பொறுத்த வரைக்கும் நீங்க லோனை எந்தெந்த முறைகள் எல்லாம் கட்டினீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு டாக்குமெண்ட் தருவாங்க. கடைசி டாக்குமெண்ட் ஒரிஜினல் லோன் அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது. அதாவது நீங்க பேங்க்ல லோன் அப்ளை பண்ணக்கூடிய நேரத்துல சில இடத்துல எல்லாம் சைன் போட்டு தான் அந்த லோனை வாங்கியிருப்பீங்க. அந்த காப்பீஸுமே உங்களுக்கு தருவாங்க. எதுக்காகன்னு சொன்னா இனி உங்களுடைய லோனுக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை, நீங்க முழுசாவே லோனை கட்டி முடிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த டாக்குமெண்ட்ஸ் உங்ககிட்ட இருந்தா மட்டும் தான் நாளைக்கு பேங்க்ல இருந்து ஒரு வேலை போன் வந்து நீங்க இன்னும் பேமெண்ட்டை கொடுக்காம இருக்கீங்க அப்படின்னு சொன்னா இதையெல்லாம் ஒரு எவிடன்ஸா காட்ட முடியும்ன்றதை தெரிஞ்சுக்கோங்க. அடிக்கடி பேங்க்ல லோன் வாங்குற உங்களுடைய ஃப்ரெண்டுக்கும் இந்த வீடியோ மறக்காம ஷேர் பண்ணுங்க.